பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 8வது ஞாயிறின் ஆராதனையை மனமகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பயபக்தியோடும் ஜபத்தோடும் தூவமாக ஜபம் செய்வோமாக. அன்பே உருவான திரியேக தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், அண்ட சராசரங்களை அற்புதமாய் அதிசயமாய் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிறவரே, you deserve our wholehearted worship, Lord. On this holy Sabbath day, we as the body of Christ, limbs of Christ, with one accord, with one mind, with whole heart, Lord, we offer this wholehearted worship service. இந்த ஆராதனை வழியாக கர்த்தர் மனமிறங்கும்படியாக அகில உலக சமாதானம், அகில உலக ஹீலிங்காக நாங்கள் ஜபிக்கிற சுவாமி கர்த்தர் தாமே எந்தெந்த நாடுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நாடுகளுக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாக ஒரு ஹெல்த் அண்ட் ஹீலிங்கை தரும்படியாய் குறிப்பாக எங்கள் நாடு, எங்கள் வட்டாரம், இந்த ஆலந்துறை பகுதியிலும் கோவை வட்டாரத்திலும் ஆண்டவரே ஒரு ஹீலிங் டச், இயேசுவின் ரத்தம் பூசப்படும்படியாக கர்த்தர் மனமருங்கும்படியாக இந்த ஆராதனை வழியாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடுகளிலே தரித்திருக்கிற பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனைக்காம் ஆரம்ப பாமலையாக நாம் வீடுகளில் இருந்தவனுமாக 21வது பாமாலையை பாடக்கிடவும். சேனையின் கர்த்தர். பயபக்தியோடு துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனு கேட்கும் பணிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம்.
ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தன்னுடைய தேவன் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியிலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் தூக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையுடைய வேதவசனம் பற்புற வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறனுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே வீடுகளிலே பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் வீடுகளில் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவரிக்கை. சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய மலைகளை விட்டு விளைவிலிருந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்தத்திற்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவனை செய்யாமல் செய்யத்தகாதவனை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்கு தத்துவப்படி நிர்பாக்கியமான குற்றங்களை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்துள்ளோம். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய் இருக்கிற சர்வவல்ல தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினத்தும் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனியும் இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த உளவுலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எரேமியா அதிகாரம் 1 வசனம் 4 முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தை புயப்படுத்த Amen.
தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம் அடியராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காய் ஜெபம். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாய் கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நிதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபையாருக்காக ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வலமுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மிக விசேஷமாய் கோயத்தினால் பேராயர் மேலும் எல்லா குருமார் மேலும் உங்கள் விசாரணைப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறோமுடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவளுமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணியவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஸ்தோத்திர ஜெபம். சர்வமுள்ள தேவனே, சர்வ ஜீவனே, அடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவர்களை செய்தவர்களுக்காகவும் அன்பு தயவுக்காகவும் நாம் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்தமும் நீதிபூர்வமாய் நடக்கும் எங்கள் வாக்குகளை மாற்றமல்ல எங்கள் நடக்கைகளையும் புகழை பிரஸ்தாபப்படுத்தும். தேவனை செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் வந்து கொள்ளும் உணர்வை உனக்கு அருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா நன்மையும் மகிமையும் சதாவும் உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வீடுகளில் இருந்த வண்ணமாக நீங்கள் கிரமமாக முறையாக இந்த விர்ச்சுவல் வர்ஷிப் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிறது என்னை பார்த்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்னும் யாராவது அக்கம் பக்கத்தில் பார்க்காமல் இருந்தால், பிள்ளைகள் உங்கள் சிறு வாலிப பிள்ளைகள் பார்க்காமல் இருந்தாலும் பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு அவர்களையும் அமர்ந்து இந்த ஆராதனையில் அவர்கள் கலந்து கொள்ள உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இவ்விதமாக கர்த்தரை இந்த கொரோனா காலத்தில் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் இந்த தேசங்களுக்காக மனம் இறங்குவார், நம்மையும் பாதுகாத்துக் கொள்வார். மேலும் உங்களுடைய ஆலயத்துக்கு சேர வேண்டிய காணிக்கைகள் மற்ற சந்தா காணிக்கைகள் கவர்கள் அப்டேட் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் குட் ஃப்ரைடே உண்டியல் பிடி அரிசி பயிருக்கு முன்னால் ஆலய அலுவலகத்தில் ஆஃபீஸில் நீங்கள் வேறு நாட்களில் வந்து படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் நமது சகோதர சகோதரிகள் பிறந்த நாட்களையும் கொண்டாட இருக்கிறவர்கள். on 26th July Ms. Satya Rukhama, Mr. Chobin, Mrs. Anandi Smart, Mrs. Esther Rajamal, Mrs. P. Sudha Anand. On 27th, Mr. Christopher Vijay Daniel, Mr. Garrett Mangalraj, Joseph G, Mr. Ayya Thurai, Mr. Gomar Gunasilan, Mr. D. Solomon Pakyanathan. On 28th July, Ms. Angeline Benito,
On 29th July, Mrs. Nikolai S. Paul Pandian, Mr. Devasagayam. On 30th July, Mr. Christopher Nasavani, Mr. Rorich, Mr. Victor Samuel Rajan, Dr. Leo Devin, Ms. Janitha Merlin. திருச்சபையின் சார்பாக தனிப்பட்ட விதத்திலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். May God bless you. Many happy returns of the day. Happy birthday to you all. This year will be the year of blessing, prosperity and good health for you. Wedding anniversaries. பிறந்தநாள் ஆகஸ்ட் 1 இருக்கிறது. ஆகஸ்ட் 1 மிஸ்டர் அனில்குமார் லகரி, மிஸ்டர் சுரேஷ்குமார் எஸ் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Wedding days on 30th July, Mr. and Mrs. Arul Prabhu P. Sudhadra Kumari. திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லெங்கிலும் கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பாராக, ஆசீர்வாதம் மழை பொழிவாராக. ஆண்டவரே, காலங்களை நேரங்களை கூட்டி கொடுக்கிறவரே, அருமையான பிள்ளைகள் இந்த வாரத்தில் புதிய ஒரு ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கிறார்கள். புதிய ஒரு குடும்ப ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கிறார்கள். Thank you and praise you for the birthdays, Lord, you have granted to them. Each and every day you offer to them as a gift of life. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே grant your protection, special care, Lord, during this year. This year will be the year of protection and care and nourishment, Lord. Raise their immunity power against corona. ஆமாண்டவரே, அவர்களுக்கு நீரே அருமருந்தாக இருந்து, நீரே இம்யூனிட்டி பவராக இருந்து அவர்களை காத்துக்கொள்ள முடியாக இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து நாசமோசங்களுக்குள்ள நோய்களுக்கு விலக்கி காத்து இந்த ஆண்டை ஓடி முடிக்க பலந்தாரும் சுகந்தாரும் குடும்பத்தை ஆசீர்வதியும், அப்பம் வருமானம் தன்னுடைய ஆசீர்வதியும். பிரதமித்த லாங் பிளஸ்ட் லைஃப் லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். திருமண அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திரு சுரேஷ் சைமன் மாசிலாமணி என்பவரின் குமாரத்தி செல்வி எஸ் ஹிதா சாந்தினி என்பவரும், சென்னை திருமண்டலம் சர்ச் ஆஃப் விக்டோரியஸ் கிராஸ் ஆலயத்தைச் சார்ந்த காலம் சென்ற திரு எட்வர்ட் பாண்டியன் என்பவரின் குமாரன் திரு ஆண்ட்ரூ ரஞ்சித் பாண்டியன் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வீடுகளிலே விதமாக இந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு திருமண காரியங்களை நடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, பொறுப்பு, ஆசீர்வாதங்களுக்காய் கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். சுரேஷ் சைமன் மாசிலாமணி குடும்பத்தின் மக்கள் இந்த ஆலயத்தின் ஆரம்பக்கான விசுவாசிகள் சுவாமி, அவர்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர் என்பது இந்த திருமண காரியத்தின் மூலமாய் விளங்குகிறது. கர்த்தர் ஹிதா சாந்தினையும் எட்வர்டு மக்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி
இந்த திருமண காரியத்திலே தடையின்றி நடத்தி கொடுக்கும்படியாக போக்கிலும் வரத்திலும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என்னுடைய குடும்பத்தின் மக்களை நெஞ்ச பந்துக்களை ஆண்டவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த குடும்பத்தை கட்டும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். உற்சாகத்தோடு தியானத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக பாமாலையில் 320வது பாமாலையை பாடக்கிடுவோம். Amen.
Yes, Lord, we praise you and thank you for this wonderful moment of meditation. It is an awesome moment, heavenly moment to be with you on this holy day. நல்ல மெய்ப்பன் எங்களுக்கு முன்பாக சென்று ஏதோ அவர் பேசுகிற வார்த்தைகள் சத்தம் எங்களுக்கு கேட்கத்தக்கதாக கடியார்களை மறைத்து கர்த்தர் பேச முடியாய் மெல்லிய சத்தத்தினால் எங்களை உயிர்ப்பிக்க முடியாய். Lord, we want to hear your tender voice. Revive us, Lord. Strengthen us, Lord. Grant divine counsel. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில், இந்த விர்ச்சுவல் வர்ஷிப் சர்வீஸில், ஆங்காங்கே ஈவன் டிஸ்டன்ட் பிளேஸில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்தின் நோக்கம் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் சபை ஊழியம். சபை ஊழியம் என்று சொன்னால் அருட்பொழிவு பெற்ற குருமணர்கள் மூலமாக நடைபெறுகிறது. ஆர்டைன் மினிஸ்ட்ரி, அதற்கு தான் சபை ஊழியம் என்று சொல்கிறேன். இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி பிரிங்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சபை ஊழியத்தின் நோக்கம் ஓய்வு நாளில் ஆராதனை நடத்துவது, வீடுகளை சந்திப்பது, பிறந்த நாட்களை கொண்டாடுவது, திருமணக்காரை நடத்தி வைப்பது என்று நடத்துவதோடு மட்டுமல்ல, திருச்சபையைச் சேர்ந்த ஒவ்வொரு விசுவாசியும் ஒட்டுமொத்த திருச்சபையும் திருச்சபை குடும்பங்களும் உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் சபை ஊழியத்தின் நோக்கமாக இருக்கிறது. இத்தகைய உயர்ந்த நோக்கம் ஒவ்வொரு சபையின் நோக்கமாக இருக்க வேண்டும். வாசிக்கேட்ட எரேமியா அதிகாரம் 1:9 கர்த்தர் எரேமியாவை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். தனக்கென்று ஊழியத்திற்கென்று ஒரு ஊழியக்காரனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி ordained. மேலும் அவருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை எரேமியாவுடைய வாயிலே வைத்து வாயை தொடுகிறார். He touched the mouth of Jeremiah, consecrated him. சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்புகிறேன், எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. Whatever I command, you have to deliver. You are a messenger, you are a prophet. Thus says the Lord என்று prophet சொல்லுவார்கள். கர்த்தர் சொல்லுவதை அப்படியே சொல்லுவார். இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். Behold, I have put my words in your mouth. I have touched your mouth and consecrated your mouth என்று சொல்லி விதமாக ஒரு அபிஷேகிக்கப்பட்ட அருள் பொழிவு பெற்ற ஊழியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் வழியாக கர்த்தர் காலகாலமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த நவீன காலகட்டத்திலும் நம்மோடு அவர் இடர்பட்டு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். பேசாத கர்த்தர் அல்ல, பேசிக்கொண்டே இருக்கிறார். இதான் பார்க்கிறோம். எரேமியாவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தில் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் என் வார்த்தைகளை கொண்டு பேசி பிடுங்கவும், root out the nations and the kingdoms, இடிக்கவும், pull down the nations and the kingdoms, அழிக்கவும், destroy the nations and the kingdoms, கவிழ்க்கவும், to overthrow the nations and the kingdoms, கட்டவும், to build the kingdoms, நாட்டவும், to plant the kingdoms. இப்படிப்பட்ட வல்லமை நான் உனக்கு அதிகாரத்தை தருகிறேன் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் இதுவரை தங்களை தூக்கி சுமந்து வந்த, போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்த கர்த்தரை, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்த கர்த்தரை மறந்து துன்மார்க்கமான பாதையிலே தூரமாய் சென்று விட்டபடியால் எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அதிகாரம் 2:6 பாருங்க. என்னிடத்தில் என்ன அநியாயத்தை என் ஜனங்கள் கண்டார்கள். What went wrong? What wrong I have done against the people of God?
ஏன் என்னை விட்டு நீங்கள் தூரமாய் போய்விட்டீர்கள்? என்னிடத்தில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க? வாட் ஃபால்ட்? வசனம் 7, 2:7, செழிப்பான தேசத்தின் கனிகளை கொடுத்தேன் உங்களுக்கு, நன்மையானதை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை இந்த தேசத்திற்கு அழைத்து வந்தேன். ஆனால் நீங்களோ பாவங்களை செய்து இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி என்னை அவமானப்படுத்தினீர்கள். Defiled my name, glorious name. எரேமியா 3:12 பாருங்கள். சீர்கெட்ட இஸ்ரவேலே, மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். Turn to me. நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கோபப்பட மாட்டேன். என்னதான் என்னை விட்டு தூரமாய் போனாலும் நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன். காரணம், உங்களுடைய ஆதியான அன்பை நான் அறிந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் என் மீது கொண்ட பாசத்தை அறிந்திருக்கிறேன், என் மீது கொண்ட விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் நான் உங்கள் மீது கிருபை உள்ளவராகவே இருக்கிறேன். I am full of grace always. கோபம் கிடையாது, full of grace, கிருபை, unmerited favor. I am always showering upon you people. என்னென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். ஆனால் நீயும் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, வசனம் 20 பாருங்க, 3:20, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்வது மெய், உண்மைதான் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான மக்களை கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் கிருபையாய் மன்னித்து 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 அவர்களை உருமாற்றமே கர்த்தர் ஊழியங்களை ஸ்தாபித்தார், ஊழியக்காரர்களை தேசங்களுக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே ஒரு கருத்தை, சத்தியத்தை எசேக்கியேல் சாப்டர் 33 verse 11 பாருங்க. கர்த்தராய் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி அவன் நித்திய காலமாக பிழைப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஒரு துன்மார்க்கனை நீதிமானாக மாற்றுவதுதான் திருச்சபையின் நோக்கம், ஊழியத்தின் நோக்கம், ஆர்டைன் மினிஸ்டருடைய சவாலாக இருக்கிறது, ஊழியமாக இருக்கிறது. ஏன் திருச்சபையின் நோக்கமாகவும் இருக்கிறது. ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 23-24 says, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, all have fallen short of the glory of God. இலவசமாவுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் கெட்டுப்போனாலும், பாவிகளாக இருந்து தேவனுடைய மகிமையை, அந்த இமேஜ் ஆஃப் காடை நாம் இழந்து போனாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் திருச்சபை. ரட்சிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சபைகளை செத்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துவ திருச்சபையின் விசுவாசியின் உருமாற்றத்தின் ஆரம்பம் அவன் இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருக்கிற விசுவாசத்திலிருந்து துவங்குகிறது. Transformation begins when whoever exercise their faith in Jesus Christ. ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிப்பு வந்துவிட்டது, பரலோகத்துக்கு சொந்தக்காராயிட்டுன்னு சொல்வதல்ல. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாலும், விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டாலும் அது உருமாற்றத்தின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீதிமானாக்கி விட்டது, பரிசுத்தனாக்கி விட்டது. You have access with the heavenly Father. அதோடு கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்து விடவில்லை, உருமாற்றம் துவங்கிவிட்டது. பாவ எண்ணங்களும் பாவ சிந்தைகளும் நமது மாம்சீக இச்சைகளும் நம்மை பிடித்து பேயாய் ஆட்டிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே கிறிஸ்துவ மக்களை. உதாரணமாக ரோமன்ஸ் சாப்டர் 7 verses 18-23, பரிசுத்தர் அப்போஸ்தலர் பவுலே இப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த wretched மேனாக இருக்கிறத பார்க்கணும். அவன் wretched man who will deliver me from this sinful body என்று சொல்கிறார். அது எப்படி எனில்,
என்னிடத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. பாவம் இன்னும் நம்மை விட்டபாடில்லை. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமை உண்ணுகிற ஒரு பிரமணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தன்னுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் வேறொரு பிரமாணத்தின் அபயங்கள் காண்கிறேன் என்று சொல்லி, மனம் ஒரு குரங்கு. மனம் எல்லா விதத்திலும் நம்மை தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு புது புது எண்ணங்களை, வேண்டாத எண்ணங்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிற சிந்தனைகள், வீணான சிந்தனைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, all our temptations happen in our mind. ஒரு சோதனை வருதுன்னா மைண்டில் தான் வருது. ஒரு கவர்ச்சியான காரியத்தை பார்க்கும் பொழுது இங்கே ஆரம்பிச்சது சோதனை, சாத்தான். So sin is happening in our minds daily. So we have to bring transformation. முதல்ல எங்கொண்டு வரணும்? In our minds, in our thought process. Transform your life by transform your minds and thoughts. Cognition வந்து சரி பண்ணணும். Alter your cognitive process, thinking process. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் 139வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் அப்படின்னு அவர் சொல்றார். என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆதலால் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்குது. அது பாவ சிந்தனையாக, இச்சையில் இந்த சிந்தனையாக, மாம்சத்தின் சிந்தனை இருக்கிறது என்பதை தூரத்தில் இருந்து கர்த்தர் அறிந்து நம் சிந்தனைகள் எல்லாம் சீர்தூக்கி வேதனை உண்டாக்குகிற சிந்தனைகள். தேவனை எப்பொழுதும் வேதனை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வாலிப நாட்கள் அதிகமாக சிந்திக்கிறோம். வாலிபனை இவன் வழியை சுத்திகரிக்கிறதுல வேத வசனத்தின்படி பார்க்கிறோம். So sin is happening in our minds, in our hearts daily. வெளியே சுத்தமாக இருந்த பத்தாது, from hearts proceed all kinds of lustful thoughts, all kind of sinful thoughts, guilty thoughts are coming, proceeding from our hearts. So we have to bring transformation first inside of our minds and hearts. பெருமை என்ற பாவம், ஆணவம், அகங்காரம் என்ற பாவம், கோபம், பொறாமை என்ற பாவம் எல்லாமே இங்கிருந்து புறப்படுகிறது, மைண்ட்ல இருந்து புறப்படுகிறது. நம் உள்ளே இருந்து, மனதிலிருந்து புறப்பட்டு நம்மை தீட்டுப்படுத்துகிறது. பொல்லாத சிந்தனைகள் வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். பரிசுத்த பவுலுக்கு மைண்ட் வாஸ் பேட்டில் கிரவுண்ட் என்று சொன்னால் நாம் என்ன? ஆல் ஆர் enslaved to the sinful thoughts. இப்படியாவது வந்து ஒரு வார்த்தை, ஒரு தாட்டாவது வந்து நம்மை கரைப்படுத்தி விடும். கர்த்தரை காயப்படுத்தி விடும். நம்மை கரைப்படுத்தும், அவரை துக்கப்படுத்தும். ஏன் மனதில் இப்படிப்பட்ட போராட்டங்கள்? காரணம், நம்முடைய மைண்டை யார் கண்ட்ரோல் பண்ணலாம்? worldly affairs, satanic influence, then old sinful nature, பழைய பாவ, அதான் இவர் சொல்றார், பழைய பாவ அந்த நேச்சர் ஆஃப் த ஓல்ட் sinful nature wants to control our minds. All kinds of invisible evil forces, நம்ம கண்ணுக்கு புலப்படாத விசுவாசிகளுக்கு எதிராக இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிற, யுத்தம் செய்து கொண்டிருக்கிற, கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்கிற the kingdom of darkness, the angels of the kingdom of darkness. என்ன சொல்லுவாங்க? Satanic churches are operating and they are fasting against the Christian pastors. அவங்க எதுக்கு உபவாசம் இருக்கிறாங்க? நமக்கு எதிராக உபவாசம் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது. They want to destroy Christ's kingdom. அதனால் திருச்சபை விசுவாசிகளின் மனதை, மைண்டை யார் கண்ட்ரோல் பண்ண வேண்டும்? உலகம் அல்ல, சுயமல்ல, மாம்சமல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் அந்த மைண்டை ஒப்பு கொடுக்கணும். யூ ஹாவ் டு
dedicate, rededicate each and every moment by moment commitment. ஆண்டவரே என் மனதில் சரியில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேண்டாத காரியங்கள்லாம் இருதயத்தில் புறப்படுகிறது. என் உள்ளான மனுஷியை நான் கர்த்தரின் கரத்திலே பரிசுத்த ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. Allow Holy Spirit to control over your thoughts, your mind. Holy Spirit thoughts are higher thoughts and holy thoughts. Whenever you allow the Holy Spirit into your minds and your hearts, allow Him to take control over you. அவர் உங்களுக்கு holy thoughts தான் கொடுப்பார். கெட்ட நினைவுகள் வருகிறதுன்னு சொன்னால் Holy Spirit control இல்லைன்னு அர்த்தம். You are the wrong way. உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்த்தம். ஸோ allow Holy Spirit to control your mind. ரோமர் 8:6 அதைத்தான் சொல்லுகிறது. ரோமர் 8:6 பாருங்க. மாம்ச சிந்தை 5 பாருங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வீடுகளில் அதை வாசி பாருங்க. அதிகாரம் முழுமையும் ஆவியில் நடத்தப்படுகிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, நியாய தீர்ப்பில்லை என்று 1வது வசனத்தில் பார்க்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய சரீரத்தையே ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று எபேசியர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறார். Commit our entire body as a living sacrifice. That is the true worship. அதுதான் worship. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிறதா இந்த மைண்ட், மாம்சோடு இணைந்து செயல்படுவது அந்த மைண்ட், அதையும் ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ unmanaged mind is always in conflict, always in struggle, always in fight, stress and pressures. நீங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது, பிரஷர் இருக்குது, பிபி இருக்குது என்று சொன்னால் something wrong. You are not managing your minds. You are not committing your minds in the hands of Holy Spirit. கிறிஸ்துவுக்குள் அருமையான மகளே, Holy Spirit managed mind எப்படி இருக்குன்னா பீஸ் இருக்கணும். அது ஆவியின் சிந்தையோ சமாதானம், ஜீவன், நித்திய ஜீவன், சந்தோஷம், tranquility, eternal life, confidence and strength and serenity. So Holy Spirit manage பண்ணுகிற மைண்ட் தான் spiritually healthy mind என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு spiritually healthy மைண்டை நாம் பெற்றுக்கொள்ள இந்த கொரோனா காலத்தில், பயம் நிறைந்த கொரோனா காலத்தில், அச்சம் நிறைந்த கொரோனா காலத்தில், த்ரெட் நிறைந்த கொரோனா காலத்தில் நமது மைண்டை, முதலாவது இருதயத்தை தேவனுக்கு ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுப்போம். Let us surrender ourselves. அப்பொழுது ஆவிக்குரிய சிந்தனைகள் வெளிப்படும். Spiritual thoughts emanate. Holy thoughts will come out. விசுவாசிகளுக்குள் உருவாகும் பொழுதுதான் ஆர்டைன் மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆகுது. அதற்காகத்தான் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், அதோடு பயிரலாமே. ஏன் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வேத வசனத்தை இவ்விதமாக மெடிடேட் பண்ணுகிறோம்? வேத வசனங்களை தியானிக்கத்தான். ஏதோ எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? தேசத்தை ரூட் அவுட் பண்ண சொல்றார். ரூட் அவுட்னு என்ன? அப்படியே வேரோட பிடுங்கிறது. அதுவல்ல புதிய ஏற்பாட்டின் ஊழியம் ஒரு தேசத்தை கவிழ்ப்பதல்ல, ரூட் அவுட் பண்ணுவதல்ல, டிஸ்ட்ராய் பண்ணுவதல்ல. ஆனால் திருச்சபையினுடைய ஜனங்களுடைய சிந்தனைகளில் இருக்கிற எல்லா விதமான கெட்ட சிந்தனைகளை ரூட் அவுட் பண்ண வேண்டும், பிடுங்க வேண்டும். த்ரூ மெடிடேஷன் ரூட் அவுட் ஆல் த அன்னெசரி தாட்ஸ். தாட்டு தான் மைண்டு தூக்கம் இல்லைங்க, ஒரே இதாக இருக்குது, கெட்டகனமாக இருக்கிறது, சிந்தனைகளாக இருக்கிறது. ஐ எம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை தாட்ஸ், சூசைடல் தாட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாட்ஸ்,
ஏன்னா ஒர்க்கிங் பிளேஸில் லாட் ஆஃப் கொரோனானால ஓவர் ஒர்க் லோடு விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சிந்தனைகள் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்குது நாலு மூலையிலும். ஆனால் இந்த ஊழியத்தின் வழியாக திருச்சபையுடைய சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும், தேவனை நோக்கி இருக்க வேண்டும். பரிசுத்த சிந்தனையாக, உயர்ந்த சிந்தனையாக, நல்ல சிந்தனையாக, சந்தோஷமான சமாதானமான சிந்தனைகளாக எழுப்பி கட்டப்பட வேண்டும். நம்ம ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக எழுப்பி கட்டப்பட வேண்டும். நல்ல ஆராதனைகளை, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யத்தக்கதாக. அதனால் தான் ஒவ்வொரு ஆராதனையுமே புத்தியுள்ள ஆராதனையாக, உருமாற்றத்தை கொண்டு வருகிற ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் இதோ பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 12:1 சரீரத்தையே இந்த புத்தி எல்லாத்தையும் ஜீவ பலியாக தட்டலை வச்சு காணிக்க மாதிரி கொடுத்துருங்க. ஆண்டவர் சரண்டர் பண்ணிருங்க, அவரு கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள், sons and daughters of the kingdom of God. அவர்களுக்கு எப்பொழுது சமாதான சந்தோஷம், அவர்கள் எதையும் தாங்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மைண்டில் இம்ப்ளான்ட் பண்ண we can root out all the sinful lustful thoughts through preaching and teaching ministry, the ordained ministry of the church. திருச்சபையின் கீழான எண்ணங்களை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். ஆம், பாவ எண்ணங்களை, கீழான எண்ணங்களை பிடுங்கி எறியும் வல்லமை கொண்டது இப்படிப்பட்ட தியானங்கள். By feeding the word of God, minds of the people will be cleansed, unwanted weeds will be rooted out. சாத்தான் என்ன செய்றானா, குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே அவைகள் ஏமாந்திருக்கும் பொழுது களைகளை நடுவில் வந்து விதைக்கிறோம். ஆண்டவர் பேரபிள சொல்லியிருப்பார், பரலோக பேரபிள. அசந்து இருக்கும்போது நல்லா தானே இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள அழுதுக்கு போகிறேன், பாட்டு பாடுறேன், வேத வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏமாந்து இருக்கும் பொழுது இன்னொரு ஸ்லீப்பிங் அன்கான்சியஸ் ஸ்டேஜ், உங்களுக்கு தெரியாமலே சப்கான்சியஸில் வேண்டாத போட்டுருவோம், பழைய பாவ பலவீனத்தில் போட்டுருவோம். பீட்ஸுகளாக, கலைகளாக, இந்த கலைகள் முளைத்து வரும்போது தான் உங்களுக்குள்ள அவிசுவாசம் வரும், சந்தேகம் வரும், கவலை வரும், பிரச்சனைகள் வரும், ஆண்டவர் மீது நம்பிக்கை குறையும், அன்பு குறையும், ஆலயத்துக்கு வரமாட்டோம். என் விர்ச்சுவல் வர்ஷிப் சர்வீஸ் கூட ஒரு ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கோ, வீட்டில் அது போர் அடிக்குது என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருந்தால் we are backsliding from the faith. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதலால் எண்ணங்களை சுத்திகரிக்க நல்ல ஆன்மீக உயர்வான சிந்தனைகள், எண்ணங்கள் திருச்சபையிலே வெளிப்படும். இந்த ஊழியத்தின் ஆர்டைன் மினிஸ்ட்ரியுடைய நோக்கமே ஒரு வளமான சிந்தனைகளை, உயர்வான மேன்மையான தெய்வீக சிந்தனைகளை உங்கள் மத்தியிலே வளர்த்து எடுத்து கட்டுவதுதான் திருச்சபை. செங்கல்ல கட்டுவதில் திருச்சபை. உயர்வான மக்கள், உயர்வான எண்ணங்கள், பரிசுத்தமான எண்ணங்கள், அன்பான எண்ணங்கள், இரக்கமான இயேசு கிறிஸ்துவை போல உருக்கமான எண்ணங்கள், தாட்ஸ், the vibrations. 10 பேர் ஆலயத்தில் வந்தாலும் ஒரு வைப்ரேஷன்ஸ், 1000 பேர் ஆலயத்தில் கூடினாலே ஒரு அருமையான ஒரு வைப்ரேஷன், அதாவது the spiritual presence of God. வந்தாலே ஒரு ஹெல்த் அண்ட் ஹீலிங் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் ஆலயத்துக்கு வந்தால். அப்படிப்பட்ட சிந்தனைகளை, எண்ணங்களை கர்த்தர் வளர்த்தெடுப்பாராக. the higher level of thoughts will be transformed into higher level of actions, good works. அத்தாண்ட சொன்னாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. வானத்துக்கு எவ்வளவு உயரம் இருக்குது அது மாதிரி என்னுடைய நினைவுகள் உயரமா இருக்குது, உங்கள் நினைவுகள் பூமிக்கு எடுத்து விட இருக்கிறது. அதனால் root out all the earthly thoughts. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கடுகு விதை எடுத்துட்டு, இந்த கடுகு விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பீடாக அவர் சொல்கிறார் பேரபிள். பரலோக ராஜ்யம் கடுகு விதையை பார்க்கிறார். ஒரு கடுகு விதை எடுத்துட்டு, அந்த கடுகு விதையில ஒரு லைஃப் கிடையாது, அது ஒரு விதை, அது லைஃப் இருக்குமா ஒரு கடுகு விதையில? ஆனால் அந்த கடுகு விதையில என்ன பார்க்கிறார் ஆண்டவர்? ஒரு பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறார். அது ட்ரீயாக வளர்வதை பார்க்கிறார். அது சாப்ளிங், செடி, மரம், பெரிய மரம், அதில் ஆகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டுவதை பார்க்கிறார். அதுதான் சரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அன்லெஸ் அதை பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி லார்வா ஸ்டேஜ்லாம் பார்க்குறோம். the process. So transformation is a process. So you are undergoing transformation in your thought life, in your spiritual life, in your faith life என்பதை நாம் உணர்ந்து, நாம் அளவுக்கு அதிகமாக ஆண்டவர் ஆவியானவருக்கு, வேத வசனங்களுக்கு feed on your minds with good thoughts, with the word of God every day, through meditation, through hearing the message. அதிகமாக நல்லதை நீங்கள் ஃபீட் பண்ணத்தான் மைண்ட் என்ன ஆகும்? கெட்ட சிந்தனைகள்லாம் ரூட் அவுட் ஆகும்.
நம்ம பார்க்குற 10 நிமிஷம் மட்டும் மெசேஜ் கேட்குறது, அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது. நாள் முழுவதும் வாரம் முழுவதும் வேண்டாத நினைவுகள் அதிகமாக கேட்க கேட்க அப்புறம் மைண்டு கலைகள் நிறைந்ததாக, சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, வாழ்க்கை. அநேக விசுவாசிகள் தற்கொலை செய்த காரணம்னு அவர்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட கால சூழ்நிலை நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கலாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இரும்புச்சங்கிலியில் கட்டப்பட்ட நிலைமையிலே துதித்து பாடி துதித்த பொழுது என்னாச்சு? சங்கிலிகள் உடைக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கடுகு விதையை எடுத்து பார்க்குறார். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் தான் அது கிங்டம் ஆஃப் காட். அது மாதிரி உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆத்மா, அந்த மைண்ட், அந்த இது, த இன்னர் கோர், த பீயிங், அது நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை உருவாக்கினார். நீங்கள் அடிக்கடி கேள்வி கேட்கணும், who am I in this world? கர்த்தர் எனக்காக எதுக்காக படைத்து வைத்திருக்கிறார்? Why I was created by God? Why am I here in this church, in this world? உங்களுக்குள்ள அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, இந்த பரிபூர்ண மேனிஃபெஸ்டேஷனை, ப்ராசஸை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வளர்ச்சி ஒரு விதையா இருக்கக்கூடாது. We have to undergo process. நாம் ஒரு மாங்கொட்டை எடுத்து பாருங்கள், அது உயிர் இருக்குதா? நோ லைஃப் இன் இட், நோ ட்ரீ இன் இட், நோ மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் அது விதைக்கப்பட்டு முறையாக தண்ணி ஊற்றப்பட்டு ஃபெர்டிலைசர்லாம் போடும் பொழுது மரமாக, மாமரமாக உருவாகிறது, கண்ணிகள் வெளிப்படுகிறது. அதுபோல் மனம் திரும்பிய மைந்தனை எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரேயர் டு ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புவதற்கு முன்பாக he was enslaved to his lustful thoughts, worldly thoughts, all kinds of temptations. அதனால் என்னாச்சு? அவன் அருமையான ஒரு சூழலை விட்டு, பிதாவை விட்டு தூரமாக இஸ்ரேல் மக்கள் மாதிரி ஓடிட்டான். ஃபார் அவே. பிதா அன்பாக தான் இருந்தார், அவனுக்கு வேண்டியதை கொடுத்தார், தூரமாக போயிட்டான். கெட்ட குமாரனுடைய வாழ்வில் who was the driver seat? Worldly friends, satanic influence. அவன் சிந்தனையில் உட்கார்ந்துட்டு இருந்தான், அதனால் வெகு தூரம் போயிட்டான். ஆனால் உங்கள் டிரைவர் சீட் யார் கையில் கொடுக்கணும்? உங்கள் மைண்டில் டிரைவர் சீட் யார் இருக்கணும்? ஹோலி ஸ்பிரிட் இருக்கணும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கணும், ஆண்டவர் இயேசு இருக்கணும். எல்லாமே இப்போ கருத்து ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை நடத்தும் பொழுது பசுமையான மேய்ச்சல் நடத்துவார். பசும்புல் மேய்ச்சலிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உங்கள் ஆத்மா தப்பி பிழைக்க செய்வார். ஸோ அதனால தான் என்ன செய்தான் இவன் கெட்டவங்க ரன்னிங் அவே ஃப்ரம் த பிலவட் ஃபாதர். ஸோ he depleted all his wealth, became a beggar. பெக்கராயிட்டான். கடைசியில் பண்ணி வைத்து உணவும் இல்லாத பொழுது he started to think about who am I have a great beloved father, heavenly father, I have access, anytime I can go and knock the door என்று தன்னை உணர்ந்த பிற்பாடு அப்படிதான் ஒரு பிலீவர் உணரணும். தூரமாக போன ஆடாக இருந்தாலும் கூட இந்த நாட்களிலே கர்த்தரோடு பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உங்களை உணருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், வருந்தி அழைக்கிறார். அப்படி சத்தம் கேட்டால் அவனை நோக்கி வாருங்க, நல்ல மேய்ப்பனை ஏற்றுக்கொள்வார். ஏதோ அவன் ரியலைஸ் பண்ண பிற்பாடு ஈவன் அந்த சேம் ட்ரெஸ், டர்ட்டி ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நேராக டர்ன் டு ஃபாதர் வருகிறான், சரண்டர் பண்ணுகிறான், வேலைக்காரனாக தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் he received manifold blessings. புதிய ஆடை, புதிய குளியல், புதிய அபிஷேகம், ஆசீர்வாதம், உயர்வு, இறந்து போனது எல்லாம் பிதாவுக்கு இருந்து அத்தனை பெற்றுக்கொள்கிறான். பிதாவுக்கு உள்ள உறவை உணர்ந்த பிற்பாடு தான் அவனுக்குள் விசுவாசம், நம்பிக்கை, ஜீவன் வந்தது. டர்னிங் பாயிண்ட், பிரேக் த்ரூஸ் வந்தது. ஹையர் லெவல் ஆஃப் தாட்ஸ் ஏற்படுகிறது. தெளிவு, புத்தி, ரிப்பெண்டன்ஸ் எல்லாமே வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நமது சிந்தனைகள், கெட்ட குமாரனுக்கு வந்த ஒரு சிறு துளி சிந்தனை இந்த நாட்கள் நமக்கு ஏற்பட்டால் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிவிட்டால் திருச்சபையிலே, வீடுகளிலே, சமுதாயத்தில் இன்னும் அநேகரை நாம் இப்படிப்பட்ட உருமாற்றத்தில் கொண்டு வரத்தான் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நோக்கத்தை நாம் இந்த நாட்களில் நிறைவேற்ற கர்த்தர் நம்மை இந்த ஊழியத்தை மேலும் மேலும் பலப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. இப்பொழுது காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கீர்த்தனை 167வது கீர்த்தனையை பாடி கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிப்போமாக. கீர்த்தனை லிரிக் 167.
நல்ல மேய்ப்பன், நல்ல பரிசுத்த ஆவியானவர், நல்ல பிதா எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் உம்மை குறித்து நோக்கி பார்த்து எங்களையும் எங்களுடைய எல்லாவற்றையும், இந்த காணிக்கைகளையும், எங்களுக்குரிய எல்லா பிள்ளைகளையும், விசுவாச குடும்பங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. We need your protection, Lord. ஆமாண்டவரே, கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்களுக்கு, அழிவுகளுக்கு, சாத்தானுடைய ஆளுகைக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்து, பவர் ஆஃப் டார்க்னஸுக்கெல்லாம் விலக்கி காத்து, எங்கள் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, சிறு குட்டி பிள்ளைகளை, யங் மேரிட் கப்பல்ஸை ஆண்டவரும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. வேலைவாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. சுகநலருக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை பலத்தை கொடுங்க. கர்த்தர்தாமே ஹீலராக, ஹெல்த்தாக இருந்து எங்கள் மென்டல் ஹெல்த்தை கருத்து ஆண்டவரை நாங்கள் தியானித்தோம் அப்பா. எங்கள் மனம் சுகப்பட வேண்டும், ஆரோக்கியப்பட வேண்டும். உயர்வான சிந்தனைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நேர் விதைக்க வேண்டும். உம்முடைய சாயலாக நாங்கள் இழந்து போன சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த திருச்சை மக்களாக எழும்பி பிரகாசிகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த சிந்தனைகள் எழும்புவதாக, விசுவாச சிந்தனைகளை கட்டெழுப்புவீராக, தைரியமான சிந்தனைகளை கட்டெழுப்புவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. நிகழ்த்துராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உடைப்பதைக்கும் இருப்பதாக. Concluding hymn number 316. நன்றிகள் எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் லாக்டவுன் எல்லாம் இருக்கிற சமயத்தில் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அந்த 3 ஆராதனைகளை மட்டும் ஸ்ட்ரெச்சாக நடத்தக்கூடிய பலத்தை, சுகத்தை அடியானுக்கு தந்தது மாத்திரமல்ல, பாடக்கூடிய கிருபைகளை ஃபயர் மெம்பர்ஸ் கோர்ஸில் தந்திருக்கிறேன். கமிட்டி மெம்பர்ஸ் தந்திருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் இன்றைக்கு செலவிட்ட நேரங்கள், விலை மதிக்க முடியாத நேரங்கள், திருச்சி மக்கள் இதை உணர்ந்து விசுவாசத்தோடு இதை பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஆராதனைகள் தொடர்ந்து ஆண்டு நடைபெறவும், விரைவில் ஆலய கதவுகள் திறக்கப்படவும், கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு ஹெல்த் அண்ட் ஹீலிங்கை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். யூ ஆர் தி ஹீலர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இருப்பாராக. சமாதானத்தோடு வீடுகளில் தரித்திருக்க கடவுமாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.